வணக்கம் நண்பர்களே. இது வெற்றியடைந்த ஒருவரின் கதையல்ல, பல முறை விழுந்தும் இன்னும் எழுந்து நிற்க முயற்சி செய்கின்ற ஒருவரின் வெற்றி பயணம். வழியிலிருந்து வெற்றிக்கு நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், தோல்விகளுக்கு பிறகு எழுவது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்? 1 முறை, 5 முறை, 10 முறை? நீங்கள் இன்று தோல்வியால் உடைந்து போயிருக்கலாம். உங்கள் முயற்சிகளை உலகம் கேலி செய்திருக்கலாம். உங்களை நம்பியவர்கள் கூட உங்களை சந்தேகித்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வி என்பது உங்கள் கதையின் முடிவு அல்ல. அது நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் இருக்கும் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே. இதனை நாம் 5 பகுதிகளாக பார்க்கலாம். பகுதி 1, நமக்கு ஏன் தோல்வி வலிக்கிறது? நாம் தோல்வியடையும் போது உண்மையில் நம்மை வலிக்க வைப்பது தோல்வி அல்ல, நாம் அதன் மீது வைத்திருந்த அதிக எதிர்பார்ப்புக்கு, நாம் கனவு கண்ட வாழ்க்கை, நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கின்ற பயம். ஒரு தேர்வில் தோல்வி அடையலாம், ஒரு தொழிலில் நஷ்டமும் அடையலாம், ஒரு உறவில் ஏமாற்றம் ஏற்படலாம். ஆனால் அவை எதுவும் உங்கள் மதிப்பை நிர்ணயிக்காது. ஒரு நாள் தோற்றதால் நீங்கள் தோல்வியாளர் ஆகிவிட மாட்டீர்கள். மீண்டும் முயற்சி செய்யாமல் விட்டால் மட்டுமே உண்மையான தோல்வி ஏற்படும். பகுதி 2, உலக வெற்றியாளர்களின் ரகசியம். உலகம் வெற்றியாளர்களை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் அவர்கள் சந்தித்த தோல்விகளை யாரும் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு வெற்றி கதையின் பின்னாலும் நூற்றுக்கணக்கான மறுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. எண்ணற்ற கண்ணீர்கள் இருக்கின்றன. வெற்றியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் திறமை அல்ல, அது அவர்களின் விடாமுயற்சி. பகுதி 3, உங்கள் வாழ்க்கை உங்களை சோதிக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை மிகவும் கடினமாக சோதிக்கும். நீங்கள் சரியான பாதையில் நடந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனைகள் வரும். நீங்கள் முழு முயற்சி செய்தாலும் தோல்விகள் வரும். அப்போது பலர் ஒரு தவறை செய்கின்றார்கள். அந்த தவறு என்னவென்றால், என்னால் முடியாது என்று அவர்களே முடிவு செய்து விடுகிறார்கள். அந்த தவறு என்னவென்றால், என்னால் முடியாது என்று அவர்களே முடிவு செய்து விடுகின்றார்கள். ஆனால் வாழ்க்கை உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையானவராக மாற்ற வருகின்றதே தவிர வேறு எதற்கும் அல்ல. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டம் நாளை உங்களுடைய பலமாக மாறும். இன்று நீங்கள் சுமக்கும் வழியானது நாளை மற்றவர்களுக்கு உத்வேகமாக மாறும். பகுதி 4, மீண்டும் எழுவதற்கு தேவையான 3 படிகள். தோல்விகளுக்கு பிறகு எப்படி எழுவது? முதல் படி, தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நடந்ததை மறுக்காதீர்கள், அதை நேராக எதிர்கொள்ளுங்கள். இரண்டாம் படி, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள்.
என்ன தவறு நடந்தது, அதை அடுத்த முறை எப்படி சரி செய்வது என்று சிந்தியுங்கள். இதோ 3வது படி, மீண்டும் செயல்படுங்கள். முழுமையான நேரம் வரும் வரை காத்திருக்காதீர்கள். சிறிய ஒரு முயற்சி எடுத்தாலும் போதும். அந்த ஒரு முயற்சி தான் உங்களை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். இதோ நம் உச்சகட்ட பகுதி. இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் சிலர் உங்கள் முடிவுகளை கைவிடும் நிலைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கின்றேன். இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். இன்னும் ஒரு நாள் போராடுங்கள். இன்னும் ஒரு படி முன்னேறுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர். நீங்கள் உணர்வதை விட நீங்கள் திறமையானவர். நீங்கள் சந்திக்கும் இந்த தோல்வி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கான முன்னுரையாக கூட ஆகலாம். இதோ நம் முடிவு பகுதி. தோல்வி உங்களை வரையறுக்காது. நீங்கள் அதற்கு எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை வரையறுக்கின்றது. எனவே விழுந்தால் எழுங்கள், உடைந்தால் மீண்டும் உருவாக்குங்கள், தோற்றால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சந்தித்த அனைத்து தோல்விகளுக்கும் முதலில் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த தோல்விகளே உங்களை முழுமையாக வெற்றி பாதைக்கு கூட்டிச் செல்லும் உண்மையான படிக்கட்டுகள். இதுவே உண்மையாகும்.